20 வருஷத்துக்கு முன்னாடி மக்களால் கேலி செய்யப்பட்ட ஒரு பையன் தான் இன்னைக்கு மொத்த உலகத்தையும் வாய்ப்பிழக்க வச்சிருக்கான். விண்வெளிக்கு போய் 9 மாதங்கள் ஆகியும் மேல இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் யாராலையும் போய் கூட்டிட்டு வர முடியல. கிட்டத்தட்ட பல முறை விண்வெளிக்கு போயிட்டு வந்த நாசாவாலேயே இந்த முறை ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்களால் உருவ கேலி செய்யப்பட்ட எலான் மஸ்க் இன்னைக்கு எப்படியோ முன்னேறி பணக்காரர் ஆன பிறகும் அவர் விண்வெளிக்கு அனுப்பின பல ராக்கெட் எரிஞ்சு சாம்பலானப்போ அதான் நாசான்னு ஒண்ணு இருக்கு, இவருக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்னு அப்பயும் மக்கள் இவரை மறுபடியும் கேலி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நாசாவாலேயே முடியாத காரியமான சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு கூட்டிட்டு வந்து மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காருங்க இந்த மனுஷன். சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான் விண்வெளிக்கு போனாங்களா? சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான் 9 மாசம் கஷ்டப்பட்டாங்களா? எங்க பார்த்தாலும் சுனிதா வில்லியம்ஸ், யாரு சொன்னாலும் சுனிதா வில்லியம்ஸ். ஆனா அவங்க கூட இன்னொருத்தரும் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. அவரும் சுனிதா வில்லியம்ஸ் கூடயே இருந்து விண்வெளியில கஷ்டப்பட்டவர் தானே. ஆனா கடைசியில அவர் பெயரை கூட யாரும் சொல்லலையே. புச் வில்மோர். இந்த மனுஷனை பத்தி யார் கவலைப்பட்டாங்களோ இல்லையோ, நம்ம தமிழ் மக்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டாங்க. எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் கமெண்ட்ல புச் வில்மோரை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா, அவரும் சுனிதா வில்லியம்ஸ் கூட விண்வெளியில இருந்தவர் தானே அப்படின்னு எக்கச்சக்க வீடியோ கமெண்ட்ல அவருடைய பெயர் தான் அதிகம். ஆமாங்க, என்னதான் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம புச் வில்மோரையும் சேர்த்து தான் பேசியிருக்கணும். நான் கூட அதே தப்பு தான் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ விண்வெளிக்கு போயிட்டு வந்த 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது விண்வெளியில 9 மாசங்கள் இருந்து சாதிச்சுட்டு வந்த புச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் இப்போ நடக்க